வணக்கம். என் பேர் டாக்டர் குரு தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் நீரிழிவு நோய் பற்றி பேசப் போகிறோம். இது சமையல் காட்சி பற்றிய எங்கள் சேனல் என்பதால இதுல நீரிழிவு நோயை பத்தி பேசப் போறோம் அப்படின்ற இப்ப வந்து நீங்க நினைப்பீங்க. ஏதோ ஒரு குழப்பம். இல்ல இருக்கு. நிச்சயமாக குழப்பம் இருக்குது. எந்த ஒரு நோயாளியிலும் எந்த ஒரு மனிதரிலும் நீரிழிவு நோய் எவ்வாறு பார்க்கின்சன் உருவாக்க முடியும்? இதனை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். ஏனெனில் நீரிழிவு நோய் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். ஒவ்வொரு 2வது அல்லது 3வது மனிதரிடமும் நமக்கு நீரிழிவு நோய் காணப்படுகிறது. சிலருக்கு இது விரைவாக வருகிறது. சிலருக்கு தாமதமாக வருகிறது. இது ஒரு பிரச்சனையாகுது. இப்போது ஒருவருக்கு நீரிழிவு நோய் இருந்தால் அவருக்கு பார்க்கின்சன் ஏற்படும் வாய்ப்பு ஏன் அதிகரிக்கிறது? எந்த காரணத்தால் அதிகரிக்கிறது? மற்றும் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசுவோம். இதனை இந்த வீடியோவில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அதனால முதலில் நீரிழிவு நோயை புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவோம். நீரிழிவு நோய் உண்மையில் என்ன? ஏன் சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நீரிழிவு நோயில் நமது அந்த இரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்த நமது உடலின் திறன் குறைந்து விடுகிறது. நமது பாங்கிரியாஸ் குறைவாக இன்சுலின் உற்பத்தி செய்கிறது அல்லது அது இன்சுலினை பயனுள்ளதாக செயல்படுத்த முடியவில்லை. எந்த காரணத்தாலும் நமது இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகவே இருக்கும். நமது இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது அது நமது ஒவ்வொரு சிறிய பெரிய உறுப்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நமது கண்களின் பர்தே மீது தாக்கம் ஏற்படுகிறது. பார்வையில் திறனில் மாற்றம் ஏற்பட தொடங்குகிறது. சிறுநீரகத்திலும் தாக்கம் ஏற்பட தொடங்குகிறது. சிறுநீரகம் வேலை செய்ய குறைக்கிறது. நமது காலின் நரம்புகள் வேலை செய்ய நிறுத்துகின்றன. அதே போல நமது மூளையின் உள்ளே உள்ள மன திசுக்களும் சேதமடைய தொடங்குகின்றன. இப்போது எந்த அறிகுறி முதலில் வரும், எந்த அறிகுறி பின்னர் வரும்? இதை சொல்லுவது மிகவும் கடினமான வேலை. ஏனெனில் எந்த பகுதி அதிகமாக பலவீனமாக இருக்கிறதோ அது முதலில் உடைந்து முதலில் கிடையும். அந்த உங்களுடைய மூளை அதிகமாக மன அழுத்தம் எடுக்கிறதா? நீங்கள் அதிகமாக மன அழுத்தம் எடுக்கிறீர்களா? நல்ல உணவு சாப்பிடவில்லை, காய்கறிகள் சாப்பிடுவது குறைவாக இருக்கிறதா? ஜங்க் உணவு அதிகமாக இருக்கிறதா? இரவில் நன்றாக உறங்கவில்லை மற்றும் உங்களுக்கு நீரிழிவு நோயும் இருந்தால் அது மேலும் மோசமாகும். உங்களுக்கு பார்க்கின்சன் நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. மற்றும் அந்த நீரிழிவு நோயுடன் ஒருவருக்கு பார்க்கின்சன் நோய் ஏற்பட்டால் ஒன்றில் அது பெரும்பாலும் பிடி ஆக இருக்கும். இளம் வயதில் தொடங்கும் பார்க்கின்சன் நோயை 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு பார்க்கின்சன் என்று அழைக்கிறோம். அது 50 வயசுல 40 வயசுல நடக்குது. இப்போது 22 வயசான ஒரு பெண் இருக்கிறாள். அவள் டைப் 1 நீரிழிவு நோயாளி. குழந்தை பருவத்திலிருந்து நீரிழிவு நோயால் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. டைப் 1 நீரிழிவு நோயாளி. அவளுக்கு வாய் பீடி இருந்தது. ஏன் இருந்தது என்றால் அவளின் சர்க்கரை நிலை 246 இருந்தது மற்றும் அவள் சிவில் தேர்வுக்கான தயாரிப்பில் இருந்தாள். அதனால் இரவு முழுவதும் விழித்திருந்து படிக்க வேண்டும். அதிகமான மன அழுத்தம் ஏற்படும். ஏனெனில் குடும்பத்தின் பெரிய குழந்தைகள் அவர்கள் பெரும்பாலும் அந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த முழு குடும்பத்தின் சுமையை அவள் தன் மீது ஏற்றுக்கொண்டிருந்தாள். அதனால் நீரிழிவு நோயின் மன அழுத்தத்தால் நீரிழிவு நோயின் காரணமாக அவளின் உடலில் பார்க்கின்சன் நோயை காண முடிந்தது. இப்போ 22 வயசுல பார்க்கின்சன் என்பது ஒரு ஆபத்தான நோயாக மாறுகிறது. ஏனெனில் நீங்கள் யோசிப்பீர்கள், யாருக்காவது 22 அல்லது 30 வயதில் பார்க்கின்சன் வந்தால் அடுத்த 10 அல்லது 15 ஆண்டுகளில் அவரது நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். அவர் முழுமையாக படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவருக்கு நடப்பது, எழுவது, உட்காருவது, சாப்பிடுவது, குடிப்பது எல்லாம் கடினமாகிவிடும். ஏனெனில் மூளை இவ்வளவு சேதமடைந்திருக்கும். இப்போது இப்படிப்பட்ட வழக்குகளில் நாங்கள் கையாள வேண்டியிருந்தால் முதலில் நோயின் வேரை சென்று அழிக்க வேண்டும். இந்த வழக்கில் அது நீரிழிவு நோய். நாம் எவ்வளவு சிகிச்சை பார்க்கின்சனுக்கு கொடுத்தாலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீரிழிவு மேலும் சேதம் செய்யும். மேலும் அனைத்து சிகிச்சையும் தோல்வியடையும். அதனால முதல் அணுகுமுறை என்னன்னா, இந்த நீரிழிவு நோயை எந்த விதத்திலும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சாதாரண மதிப்புகளுக்கு கொண்டு வர வேண்டும். இதுக்கு நாம காப்பு வழங்க வேண்டும். அதனால் நாங்கள் நோயாளியை கடிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்சுலின் தவறவிடக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவிலே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த விதமான சலிப்பு அல்லது எனக்கு மனமில்லை என்பதில்லை. எதுவும் நடக்காது. உங்களுக்கு உணவு மற்றும் பானங்களில் எதை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளோம் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அது 24 நாட்கள் அல்ல, 24 மாதங்கள் அல்ல, 26 ஆண்டுகள் அல்ல. அது முழு வாழ்க்கைக்கே. நீங்கள் நீரிழிவு நோயை நன்றாக நிர்வகிக்க முடிந்தால் பாகிஸ்தானையும் நாங்கள் நிர்வகிக்க முடியும். நீரிழிவு நோயை நிர்வகிக்க முடியாவிட்டால் பாகிஸ்தான் முழுவதும் எந்த சிகிச்சையும் என் அறிவும் யாருடையதானாலும் அது தோல்வியடையும். அதனால் அவசியமாகிறது எப்போதும் நோயின் வேருக்கு சென்று வேலை செய்ய வேண்டும். அதனால் தான் ஆயுர்வேதம் சிறந்தது. ஏனெனில் அது நேரடியாக வேரை பிடிக்கிறது.
இப்போது பார்கின்சன் நோயில் என்ன நடக்கிறது என்றால், மூளையில் உள்ள திசுக்கள் கெடுகின்றன. டோபமின் குறைவாக வெளியிடப்படுகிறது. டோபமின் குறைவாக வெளியிடப்படும் போது டோபமினின் செயல்பாடுகள் குறைகின்றன. எங்கள் தசைகளில் ஒருங்கிணைப்பை வழங்குவது போன்றவை. இப்போது அது குறைந்தபோது என் கைகள் நடுங்க ஆரம்பித்தன. தொழிலில் மனச்சோர்வு உருவாகுவது மிகவும் குறைவாகிவிடுகிறது. எந்த ஒரு விஷயமும் நல்லதாக தோன்றாது. அன்னைக்கு சாப்பாடு நல்ல அரிசி எடுத்துக்கொள்வீர்கள். சாப்பிட வேண்டும் என்று காண தோன்றும். ஆனால் சுவை தெரியாது. நீ கடைக்கு போனால் உன் நண்பர்கள் என்ன வருகிறார்கள்? நீங்கள் 2 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து என்னை அணைக்க உங்களுக்கு இல்லை மனம் கூடாது. ஏனெனில் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டு விட்டது. இந்த மனச்சோர்விலிருந்து வெளியேறுவதற்கான வழி என்னவென்றால் மூளையின் உள்ள டோமேனை அதிகரிப்பது. இப்போது டோபமினை அதிகரிக்க நாம் பேசும்போது இது மருந்துகளால் மட்டுமே நடக்கப் போவதில்லை. எது ரொம்ப நியாயமானது. நோயாளிகள் மிகப்பெரிய தவறு பண்றாங்க. 90% நோயாளிகள் இதே தவறு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் மாத்திரை எடுத்து விட்டேன், எனது வேலை முடிந்து விட்டது, அதுவே முடிந்தது. நீங்கள் உங்களுடன் எத்தனை பாகிஸ்தான் நோயாளிகளை அறிந்திருக்கிறீர்களோ அவர்களில் அனைவரிடமும் உங்களுக்கு இந்த பொதுவான பிரச்சனை காணப்படும். அவர்களின் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் மருந்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே போகிறது. நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைகிறது. ஏனெனில் இவர்கள் இந்த மருந்தை எடுத்தால் எனது வேலை நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் உங்கள் உணவை மாற்ற வேண்டும், உங்கள் தினசரி பழக்கத்தை மாற்ற வேண்டும், உங்களின் சுற்றியுள்ளவர்களையும் மாற்ற வேண்டியிருக்கும். மேலும் மருந்தின் ஆதரவை நீங்கள் பெற வேண்டும். அதனால் முதலில் உணவிலிருந்து தொடங்குவோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உணவு சாப்பிட வேண்டும். புரதம் நிறைந்த உணவு சாப்பிட வேண்டும். எந்தவிதமான அழுத்தமும் இல்லாமல், எந்தவிதமான டயட்டிங் செய்ய வேண்டாம். எனக்கு ராஜ்மா சாப்பிட விருப்பம் இருந்தால் நான் ராஜ்மா சாப்பிடுவேன். எனக்கு சிக்கன் சாப்பிட விருப்பம் இருந்தால் நான் சிக்கன் சாப்பிடுவேன். எனக்கு மீன் சாப்பிட விருப்பம் இருந்தால் நான் மீன் சாப்பிடுவேன். என்னை விரும்புகிறேன். முதலாவது விஷயம், அதை முழுமையாக செய்ய வேண்டும். ஏனெனில் அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிறது. இது டோபமைனை கொடுக்கும். டோபமைன் நமது பாகிஸ்தானுக்கு நல்லது. இரண்டாவது, உங்களிடம் சில நண்பர்கள் இருக்கிறார்கள், குடும்பத்தில் இருக்கிறார்கள், உங்களின் உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து இருக்க விரும்புகிறீர்கள். அனைவரையும் அழைக்கவும் மற்றும் ஒரு பார்ட்டி அல்லது இதை செய்யுங்கள். பார்ட்டி என்றால் நீங்கள் டிஜே வைத்து கொண்டாட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. அவை பார்ட்டிகள் அல்ல. அது நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவது அல்ல. நீங்கள் அவர்களுடன் ஏதாவது கார்டு விளையாட்டு விளையாடலாம், அண்ட் கேரம் விளையாடலாம், லூடோ விளையாடலாம். நீங்க ஒன்னாக பிக்னிக்கிற்கு செல்லலாம், காலை நடைப்பயிற்சிக்கு செல்லலாம் மற்றும் பேட்மிண்டன் விளையாடலாம். அல்லது எந்த ஒரு தொழில்நுட்ப செயல்பாட்டிலும் அவர்களை உங்களுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடன் ஒத்திசைக்கிறது. ஏனெனில் நமது மனம் எல்லோருடனும் இணைவதில்லை. முன்னால் உள்ள நபர் நல்லவராக இருக்கலாம், நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் மனம் இணையாது. அது எல்லோருடனும் நடக்கிறது. அதை நீங்கள் ஒருபோதும் கவனிக்கல. எனவே உங்களுக்கு பிடித்த நபர் உங்கள் மனம் இணைந்திருக்கும் இடத்தில் நீங்கள் ஒரு போன் மூலம் பேசலாம் அல்லது வீடியோ அழைப்புகள் செய்யலாம். நேரம் ஒதுக்கி சந்திக்கலாம். நீங்கள் அவர்களுக்காக நேரம் ஒதுக்குவீர்கள், அவர்கள் நேரம் ஒதுக்குவார்கள். சந்திக்க நல்லது. இப்ப பாகிஸ்தான் வீக்கெல்லாம் மேலும் ஒரு தப்பு பண்றது. அவங்க சொல்றாங்க, டாக்டர் சாஹிப், நான் தினமும் காலை அனுலோம் விலோமம் பண்கிறேன், படிக்கிறேன், நான் நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன். நான் யாருடன் என்று கேட்டேன். தனியாக செய்கிறேன் பெருமையாக சொல்கிறார்கள். இந்த வேலை தனியாக செய்யக்கூடாது. உங்கள்கிட்ட மனைவி இருக்கிறார், அவங்க உங்களோட செய்வாங்க. உங்ககிட்ட கணவர் இருக்கிறாங்க, உங்களோட செய்வாங்க. உங்களிடம் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை உங்களுடன் உட்கார வைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களிடம் சகோதரி இருக்கிறாள், உங்களிடம் சகோதரர் இருக்கிறார்கள், உங்களது சுற்றுப்புறத்தில் இருக்கிறார்கள், உங்களிடம் நண்பர் இருக்கிறார்கள், அவர்களுடன் இருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு குழுவை உருவாக்குங்கள், குழுவில் செயல்பாட்டை செய்யுங்கள். ஏனெனில் குழுவில் என்ன நடக்கிறது, படிக்கப்படுகிறது, பின்னர் அது எனது என்று தொடங்குகிறது. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரமாக மாற்றப்பட்டது. நீங்கள் 1 மணி நேரம் வரை துணிவுடன் இருந்தீர்கள். 1 மணி நேரம் அப்பா நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் எண்ணங்களை மற்றும் உங்கள் பரிமாற்றங்களை பகிர்ந்தீர்கள். அந்த தகவல் உங்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றும் அது உங்களை வழக்கமாக வைத்திருக்கும். வழக்கமாக என்றால் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் உடற்பயிற்சி செய்ய செல்ல மாட்டீர்கள். நீங்கள் அவரை சந்திக்க போகிறீர்கள், உங்களுடைய நண்பரை சந்திக்க போகிறீர்கள். அப்போ இது நம்முடையது தொடங்கும் போது நம்முடைய வழக்கம் மிகவும் எளிதாக அமைந்து விடுகிறது. அதனால காலை தியானம், யோகா, பிறகு நடைப்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள். இது முக்கியமானதாகிவிட்டது. சரி, மாலை நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எந்த வகையான கடினமான உடற்பயிற்சியையும் செய்ய முயற்சிக்க வேண்டும். நீங்கள் ஜிம் செல்லலாம், விளையாட்டு கிளப்புக்கு செல்லலாம், அல்லது எந்த விதமான விளையாட்டு செயல்பாடுகளையும் வீட்டில் குழந்தைகளுடன் செய்யலாம். கிரிக்கெட் விளையாடலாம்,
உடல், இடுப்பு, கால்களில் வலி ஏற்படும் அளவுக்கு விளையாடுங்கள். நான் சொல்கிறேன், இடுப்பு மற்றும் கால்களில் வலி ஏற்பட வேண்டும். ஏன் பின்றப்பி உங்களுடைய உடலில் வலி ஏற்படும்போது நீங்கள் படுக்கையில் படுத்தவுடன் தூங்கி விடுவீர்கள். மேலும் உங்கள் தூக்க குறைபாடு தீர்ந்துவிடும். ஏனெனில் பாகிஸ்தானில் தூக்க குறைபாடு ஒரு பொதுவான பிரச்சனையாக உள்ளது. எல்லோருக்கும் இல்லை, ஆனால் பலருக்கும் உள்ளது. ஸோ இப்போந்தி உங்கள் உடலில் இன்றைக்கு ஏற்படும் வலி ஒரு மாதத்திற்கு பிறகு ஏற்படாது. ஏனெனில் உங்கள் தசை வளர்ச்சி அடைகிறது, அது பழுது பார்க்கப்படுகிறது. அதனால் எங்கள் தசை வலிமையானதாக மாறுகிறது. உங்கள் உடலிலே ஒரு வகையான ஆற்றல் ஓட்டம் இருக்கும். நண்பா, எனக்கு மீண்டும் அந்த மலை ஏற வேண்டும் என்று தோன்றுகிறது. 1 மணி நேரம் மேலும் எனக்கு தூங்க விருப்பமில்லை. நான் சுற்றி வரப்போகிறேன். ஆரம்பத்தில் சிரமம் இருக்கும். மெதுவாக என்ன ஆகும்? அந்த எல்லா சிரமங்களும் முடிவடையத் தொடங்கும். உங்களுக்கு உங்கள் உடல் மசாஜ் செய்ய வேண்டும் என்று தோன்றும். அப்போ உங்களுக்கு அப்படி தோன்றினா உங்களோட உடலுக்கு மசாஜ் செய்யவும், மசாஜ் செய்து கொள்ளவும். இதில் நீங்கள் உங்களை தடுக்க வேண்டியதில்லை. உங்கள் உடலும் உங்கள் மனமும் உங்களிடம் என்ன கேட்கின்றனவோ அதை நீங்கள் வழங்க வேண்டும். நான் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயங்களை உங்கள் தினசரி பழக்கத்தில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். ஸோ நீங்கள் தனியாக இருக்க வேண்டும். இருக்குது யாரிடம் பேச வேண்டாம் என்று நினைத்தால் முடிவில்லாத ஒரு குருட்டு கிணற்றில் விழப்போறீர்கள். நீங்கள் இப்படி நோய்வாய்ப்பட்டு மேலும் மேலும் நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள். உங்களை எவ்வளவு நோய்வாய்ப்படுத்துகிறதோ அதற்கு முற்றிலும் எதிராக செயல்படத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இன்று உங்களை கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்ட நாளில் நோய் உங்களை இழுத்துச் சென்றது போல இப்போது கட்டுப்பாடு உங்கள் கைகளில் உள்ளது. என் மனம் மனச்சோர்வில் செல்லவில்லை. நான் 10 பேரிடம் சென்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதை எதிர்த்து செயல்பட்டீர்கள். நோய் சிறியதாக தொடங்கும், முடிவடையும். நான் சில பாகிஸ்தானிய நோயாளிகளை சந்தித்து அவர்களின் வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெற விரும்புகிறேன். இப்போது நன்றாக இருந்துவிட வேண்டும்.